இருக்கும் அல்லது நிறைவேற்றிய திரு கேவி அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒருத்தர் படைப்பாளி படைப்புகள் இந்த புத்தக திருவிழாவில் இந்த பிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட படைப்புகள் இருக்கு. இந்த படைப்புகள் அல்லது படைப்பாளிகள் இந்த புக்கு ஒரு 215 பக்கங்கள் என்னமா இருக்கு. சாதாரணமாக நாம் தனியாக உட்காந்து ஒரு 2-3 பக்கம் எழுதி பாருங்கள், எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. எவ்வளோ நேரம் பேசுவோம், உள்ளுக்குள்ளே கலந்து ரசிப்போம். ஆனால் எழுதுறது அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸில் கூட பண்ணுறதுன்னா ஒரு ஸ்டெனோ வச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் இத்தனை பக்கங்கள் அந்த நினைவு அறைகளை வைத்து, இந்த நினைவு அறைகள் கூட அறைகள்ங்கிறது வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். இது நினைவில் நின்றவை, நினைவில் நின்று கொண்டு இருப்பவை, என்றென்றும் இருப்பவை. ஆனால் இது கோவை கொடிஷியா மீ என்ற ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்ட இந்த பதிப்பினை இந்த வளாகத்திலே இன்று தமிழிலே மொழிபெயர்த்து கோவை கொடிஷியா நினைவலைகள் என்ற பெயரிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இது கொடிஷியாவின் தலைவர் சொன்னது போல் இது கொடிஷியாவின் வளர்ச்சி அல்லது கோவையின் முத்திரை மட்டும் அல்ல. ஒரு வளாகம் வளர வேண்டுமென்றால், ஒரு தொழில் வளர வேண்டுமென்றால் அதில் எத்தனையோ சிரமங்கள் வந்திருக்கும். அந்த சிரமங்களை எல்லாம் களைத்தெறிந்து அதை முன்னிறுத்தி நடத்துவது என்றால் எவ்வளவு சாதுரியங்கள் வேண்டும், அதை எப்படி ஒவ்வொரு நொடியிலும் அதை சமாளித்தார்கள். அது மட்டுமல்லாது கொடிஷியா அவர் சொன்னது போல் 1969 ஸ்தாபித்திருந்தாலும் அதற்கு முன்னால் ஒரு பல டிகேட்ஸ், பல 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் என்று கோவையின் வரலாறை சித்தரித்திருக்கின்றார் இந்த படைப்பாளர். அவருக்கு சுமார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 90 வயசுக்கு பக்கத்தில் நெருங்கியிருக்கோம். அவர் ஸ்கூல் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மேபி 20-25 இருக்கலாம். அந்த இடைப்பட்ட ஒரு 60 வருட காலங்களிலே அவர் கேட்டது, பார்த்தது நினைவில் நின்றது. கொடிஷியா மட்டுமல்ல, கோவையை சுற்றி இந்த அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த நினைவில் நின்று இன்று நினைவு அறைகளாக இன்று நம் முன்னே படைத்திருக்கிறார். சாதாரணமாக ஒரு தொழில் ஆகட்டும், குடும்பமாகட்டும், அல்லது இது போன்ற ஒரு கூட்டமைப்பாகட்டும், அதை நிர்வகிப்பது, அதுவும் தலைமை பொறுப்பேற்று முன்னின்று நடத்துவது என்பது எத்தனை கடினமான காரியம் என்பது இங்கிருக்கின்ற பல தலைவர்களுக்கு தெரியும். அதில் நிறைய சிறப்புகள். இந்த படைப்பை மட்டும் அறிமுகம் இல்லாமல் படைப்பாளரை பற்றியும் சிறிது நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் கேள்விப்பட்டவரை நமது கோவைக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் சுதந்திர தின விழா, சில பேருக்கு இது தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். சுதந்திர தின விழாவில் கொடியேற்றுவது எல்லா ஸ்தாபனங்களிலும் நடைபெறுகிறது. அதுபோன்று அந்த கிராமத்திலே இருந்த பள்ளியிலே அன்று கொடியேற்று விழா நடந்தது. சிறப்பு விருந்தினர்கள், தலைமை ஆசிரியர்கள், மாணவர் மாணவியர் கொடியேற்று விழாவிலே கொடியை ஏற்றிவிட்டார்கள். நிறைய இடங்களில் நாம் பார்க்கிறோம், அந்த கொடியை அவிழ்த்துவிட்டு அந்த மலர்களை விழச் செய்வது அதோட பாரம்பரியம். ஆனால் அன்று அந்த பள்ளியிலே கொடியை ஏற்றிவிட்டார்கள். ஆனால் அந்த முடிச்சு அவிட மறுத்துவிட்டார். அங்கிருக்கின்ற தலைமை விருந்தினருக்கும், குறிப்பாக தலைமை ஆசிரியருக்கும், அந்த விழாவிற்கு பொறுப்பேற்ற அந்த ஆசிரியர் பெருமகளுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை.
அப்பொழுது மாணவர் கூட்டத்திலிருந்து கொடியை அவிழ்க்காமல் இந்த விழா எப்படி முடியும் என்ற கேள்வி ஆசிரியர் மத்தியில் எழுந்த பொழுது எல்லோரும் திகைத்து நின்றனர். யாரும் எது செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் மாணவர் மத்தியிலிருந்து ஒரு குரல் வந்தது. அதை நான் செய்கிறேன் என்று. அந்த செய்கிறேன் என்று சொன்னவர் குரு என்று எல்லோரும் சொல்லப்பட்ட அந்த சிறு வயதில் திரு கேவிவி அண்ணா அவர்கள். அந்த வயதிலே அவர் மட்டும் எப்படி கொடியை ஏற்றுவார் அல்லது இந்த ஏற்றிய கொடியை எப்படி அவிழ்ப்பார் என்று எல்லோரும் பார்க்கும் பொழுது நேராக வந்தார். அவருக்கு கிராமத்தில் இருந்தனாலோ தென்னை மரம் ஏறி பழக்கம் இருக்குமேனோ மடமடம் என்று கொடிக்கம்பத்திலே ஏறிவிட்டார். மேலே போய் அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டார். ஆனால் இந்த மலர்கள் எல்லாம் அவர் மீதே விழுந்து அதன் பின் தான் தரையை தொட்டது. அந்த அளவுக்கு அந்த இடத்திலே ஒரு ஒரு மன தைரியம், அந்த தைரியம் என்பது எல்லோருக்கும் வராது. இந்த மன தைரியம் என்பது அவருக்கு இருப்பதனாலோ அந்த தைரியத்தை இங்கே வெளிக்காட்டுவதனாலோ அது ஒடிஷாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய நாம் செய்கின்ற பணிகளிலே வீடாகட்டும் அலுவலாகட்டும் தொழிலாகட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் அந்த மன தைரியம் நம்மிடையே இருக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த நூலிலே கடந்த ஒரு சுமார் கோவையின் வளர்ச்சியை விட கோவை ஒரு 100-135 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதத்திலே இருந்தது, என்னென்ன நடந்தது என்பதை அவருடைய மனதிலே நின்றவைகளை அந்த அலைகளாக கோத்து அருமையாக கொடுத்திருக்கின்றார். அதில் சுவையான சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த ஒடிஷா வளாகம் கட்டும் பொழுது ஒடிஷா தலைவர் சொன்னது போல் இந்த 96-97 கண்டிப்பாக, ஏன்னா 88, 99, 94, 94 4-5 இன்டெக்ட் நடந்த பின்பு ஒவ்வொரு இன்டெக்டும் பிஎஸ்சியினுடைய முழு ஒத்துழைப்பினாலும் திரு ஜீவராஜ், திரு சிவா சுவாமிநாதன் அவர்களுடைய முழு ஆதரவினாலும் நடைபெற்றது. ஆனால் அது நடத்தும் பொழுது அந்த நடத்துவர்களுக்கு உண்டான கஷ்டங்கள், ஒரு சாதாரண ஒரு ஃபுட்பால் மைதானத்திலே ஒரு தொழிற்காட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதானதில்லை. அதனை உணர்ந்த அந்த ட்ரேட் ஃபேர் நடத்தியவர்கள் இனிமேல் நிச்சயமாக நமக்கென்று ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று நினைத்து 96-97 இந்த ஒடிஷா வளாகம் 40 ஏக்கரா அப்பொழுது ஒடிஷாவின் இந்த வளாகத்தின் பெயரிலே வாங்கப்பட்டது, நிலம் வாங்கப்பட்டது. இதற்காக ட்ரேட் ஃபேர் முதலில் இந்த 1,00,000 சதுரடியில் ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கட்டுவதென்ற முழுவும் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு நிதி உதவிக்கு எங்கே போகுது? ஏன்னா அப்பொழுதெல்லாம் சிறிய தொழில்கள் தான். எங்களுக்குள்ள பேசி சரி எல்லா பேங்குகளையும் சென்று கேட்போம் என்றால் எந்த வங்கியும் எங்களுக்கு உதவி செய்ய வரவில்லை. ஆனால் முயற்சி கைவிடவில்லை. அப்பொழுது பெரிய வங்கியை அனுசரித்து நாங்கள் சென்று கேட்கும் பொழுது அவர் மேலாளர், உங்களால் இது முடியாது, சாத்தியமில்லை. இந்த 8 கோடி அப்பொழுது மூலதனமாக தேவைப்பட்டது. உங்களுக்கு எங்கள்கிட்ட பெருசாக ஒரு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த சமயத்தில் அந்த மேலாளர் நாங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களா என்பதை அவரால் நிச்சயிக்க முடியவில்லை. அவர் எப்படி எதை நம்பி நம்மகிட்ட கொடுக்கறது, இந்த ரேஷனில் குதிரை மேலே பணம் கட்டுற மாதிரி எப்படி இந்த குதிரையில் பணத்தை நம்பி கொடுக்கறது? அப்போ ஒரு தலைமையில் நாங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்னார், இல்லை சார், நீங்கள் இந்த குதிரை மேலே கட்டுங்க, இது ஓடுறது மட்டும், இது பறக்கும் அப்படின்னு அப்போ சொன்னார். இது பேசிட்டு எல்லாரும்
என்ன சார் நீங்கள் பாட்டில் வெள்ளை குதிரை பறக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா, எப்படி நம்ம பறந்து காமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போ தெரியாது. ஆனால் அந்த பொது மேலாளருக்கு ஒரு மனதிலே ஒரு இந்த கொடிஷியாவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் வர வேண்டும் என்றும், இந்த மனதிலே இருக்கிற ஒரு திடமான முயற்சி அவரை தான் அப்போ சொல்ல வச்சிருக்கு. ஆனால் அந்த குதிரை 97 அப்புறம் 2000 ஜனவரி முதல் வெள்ளிக்கிழமை இந்த கொடிஷியா வளாகத்தை இந்த வெள்ளை குதிரை பறக்க வச்சு காமிச்சது கொடிஷியா. அது மட்டுமல்லாது பல சுவையான அனுபவங்கள் இதில் இருக்கின்றது. இது எந்த இடத்துல எங்களுக்கு நிதியுதவி கேட்டோம், நிதியுதவி கிடைக்காத பட்சத்தில் சிப்பி அவர்களை அணுகினோம். இது 1998-99. அப்பொழுது அவர்கள் இது போன்ற ஒரு அப்போ இந்த ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். டெல்லி பிரகதி மைதான் ஒன்று, அதற்கு அடுத்தாற்போல் மும்பை பாம்பேயில் அந்த காட்ரேஜ் காம்ப்ளெக்ஸில் தான் இம்டெக்ஸ் நடக்கும். மற்றபடி டெல்லி பிரகதி மைதானை தவிர இந்தியாவிலேயே எங்கும் பெர்மனண்ட் ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ்கள் கிடையாது. கொடிஷியா காம்ப்ளெக்ஸ் பிரகதி மத்தியானத்துக்கு அடுத்ததாக வந்தது இந்த கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். அப்பொழுது சிப்பி அங்கே போயிட்டு எல்லாம் பேசி இங்கெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் மேலே டெல்லி உங்கள் ஹெட் ஆஃபீஸ் கொண்டு போனாங்க. போர்டு மீட்டிங் வர சொன்னாங்க. போர்டு மீட்டிங்கு போனாங்க. அப்போ போயிட்டு அந்த சேர்மன் அவங்க எல்லாத்தையும் பேசிட்டு சமூகத்தை எங்களுக்கு அந்த குதிரைன்னு சொல்லிட்டுமே பறக்கணும்னு சொல்லிட்டுமே எப்படியாவது முயற்சி பண்ணணுன்ட்டு தான் அந்த சிபியில் போய் உட்காந்து நாங்கள் பேசுகிறதுக்கு சப்மிட் பண்ணதை வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு நாங்கள் சேங்ஷன் பண்ணுறோம், நீங்கள் கேட்ட 8 கோடியை கொடுக்குறோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த படியிலிருந்து இறங்கி வரும்போது இந்த நம்ம குரு நூலாசிரியர் கண்ணில் போல தண்ணி வந்துருச்சு. நம்மளை நம்பி இந்த 8 கோடி கொடுக்குறாங்களே, அந்த கண்ணீர் வர்றதுக்கு காரணம் அவங்க கொடுத்தாங்கிற காரணம் மட்டுமல்ல, நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பிக்கையை நம்ம எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றுறோமே அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவர் மனசில் எழுதும். அவனோட தொடர்ச்சியாக பல அது போன்ற ஏற்றத்தாழ்வுகள். அதே போல் கோவையிலே 135 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவையிலே பிரிட்டிஷர்ஸ் இந்த ஆங்கிலேயர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் மேபி கோவை ஒரு ஊட்டிக்கு அருகாமையில் இருப்பதனால் கோவையின் சீதோஷ நிறைய ஆங்கிலேயர்கள் இருந்து அப்பொழுது தான் இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் பஞ்சாலைகள் வர ஆரம்பித்தார். இது கொடிஷியாவை பற்றிய நூல் மட்டுமல்ல, கோவை கொடிஷியா என்று இருப்பதால் கோவையை பற்றி முதலில் அந்த 135 ஆண்டுகளுக்கு முன்னால் இது அவருக்கு விவரம் தெரிந்ததற்கு முன்னால் பலர் கேட்டு பலர் சொல்லி பல புத்தகங்களின் வாயிலாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கோவை தொழில் ஆரம்பித்தது. சுமார் 1960 அல்லது முதல் 30 ஆண்டு காலத்தில் நம்ம கோவையிலே ஜவுளி தொழில் மட்டுமல்லாது மற்றபடி எந்த தொழிலும் சிறப்பாக வரவில்லை. அவர் அந்த ஜவுளியை பற்றி குறிப்பிடும் பொழுது அந்த ஜவுளிக்கு தேவையான விவசாயம் எந்த அளவுக்கு கோவையில் விவசாயம் வளர்ந்து வருகிறது, அந்த விவசாயிகள் எந்த அளவு விவசாயம் செய்தார்கள் அதை பற்றியெல்லாம் இதில் குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர் அப்போ இந்த பம்ப் செட் மோட்டார்கள் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், ஏற்றம் இருப்பாங்க அல்லது கவலை வச்சு தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி அநேகமாக ஒரு 30 வயசு 35 40 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இது என்னென்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் ஒவ்வொரு பக்கமும்
அந்த கவரை ஓட்டுறதுன்னா என்ன, அதில் எப்படி இருக்கும், அந்த இது கஷ்டப்பட்டார், அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக வந்து இது கொடுத்துருக்காரு. அந்த சமயத்தில் இவர் பலர் வந்து கோவையிலே இந்த மாதிரி பஞ்சு இதெல்லாம் வர்றதுக்கு இந்த பஞ்சாலைகள், அந்த சாந்தப்ப செட்டியார், அப்புறம் வந்து ஜி குப்சாமி நாயுடு, அப்புறம் பிஹெச்சி கோன்சாமி நாயுடு, இவங்களை எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து, அதாவது அவருக்கு தெரிஞ்ச அளவு நினைவு அடைகளிலே எதுவும் விட்டுவிடாமல் ஒவ்வொன்றும் தொகுத்து கொடுக்க வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் யார் கோவையின் வளர்ச்சிக்கு உதவினார்கள், இது வந்து 1969 வரைக்கும். இடைப்பட்ட காலத்திலே கோவையிலே பஞ்சாலைகள் மட்டுமின்றி அதற்கு பிறகு நடந்த இன்ஜினியரிங் தொழில்கள், அந்த இன்ஜினியரிங் தொழில்கள் வளர வளர அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு வந்து இந்த தொழிலை செய்வது மட்டுமல்ல, அந்த தொழில் நுணுக்கங்களை அந்த தொழில் செய்பவர்கள் என்றால் முதலீட்டாளர்கள் மட்டுமின்றி அந்த தொழிலிலே ஈடுபட்டவர்கள் அந்த தொழிலின் நுணுக்கத்தை தெரிந்து கொண்டால்தான் நாம் செய்கின்ற தொழிலிலே சிறப்பாக இருக்கும், முன்னேறவும் முடியும். அந்த தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள் அவர்களும் முன்னேறுவார்கள் என்ற கருத்திலே ஒடிஷாவிலே 1980 குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இந்த பிளாஸ்டிக் பொருள்களை எல்லாம் வைத்து என்னென்ன பொருள்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் வைத்து ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று ஒடிஷாவிலே நடத்தினார்கள். அதற்கு பிறகு 1980 அது முடிந்தவுடன் என்டெக்ஸ் என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் எக்ஸிபிஷன் என்ற பெயரிலே உதிரி பாகங்கள், அப்பொழுது LMW அவங்களுக்கு நிறைய பார்ட்ஸு காம்பனன்ட்ஸ் வேண்டியது இருந்தது. அந்த காம்பனன்ட்ஸுக்கு எல்லாம் வரணும் அப்படின்னாக்கா முதல்ல காம்பனன்ட்ஸ் என்னென்ன யார் யார் பண்ணுறாங்க, என்னென்ன தேவை இருக்குது, ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் தயாரிப்பாளர்களையும் அதற்கு தேவைப்படுகிறவரையும் ஒருமுகப்படுத்த வேண்டிதான் என்டெக்ஸ் என்ற ஒரு தொழில் ஸ்தாபனம், ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அதனோட வெற்றியை பார்த்து தான் ஒடிஷாவில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் அன்றைய தினத்திலே இருந்த அத்துணை பேருக்கும் கோவை வளர வேண்டும் என்றால் எந்த தொழிலாக இருக்கட்டும் இது போன்ற ஒரு தொழிற்காட்சிகள் நாம் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது. அதனோட பிரதிபலிப்பு தான் 1988 இன்டெக் 88 என்ற ஒன்றினை அன்று தொடங்கப்பட்டது. அந்த ஃபுட்பால் மைதானத்திலே அந்த துவக்க விழாவானது ஒரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகு, இதில் குறிப்பிட்டிருக்கார் அத்தனை. இவர் வந்து வரவேற்புரை கொடுத்தாரு. அதில் SL கிர்னாஸ்கர், அப்புறம் டிவிஎஸ்காரர், அப்போ மகாராஷ்டிரா கவர்னர் சி சுப்பிரமணியம் அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். எங்களுக்கெல்லாம் நார்மலாக பஞ்சாங்கம் பார்ப்போம், நேரம் கிழமை, நல்ல நேரம் நல்ல கிழமை எல்லாம் பார்த்து பண்ணுறது உண்டு. ரைட்டாக தப்பாக தெரியாது, மனசுக்கு ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி, ஒரு நம்பிக்கை. அந்த நினைவிடத்திலே இவர் வரவேற்பிலே சொன்னார், இன்று வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு 10:30 to 12 ராகு வேளை வந்துவிடும். ஆனால் அதற்குள்ளாக நீங்கள் இந்த பொருட்காட்சியை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உரையை முடித்தார். அதன் பின்பு பேசிய மக்கள் அதற்கப்புறம் எத்தனை நேரம் போனது என்று மேடையில் இருந்தவருக்கு தெரியவில்லை. ஒரு சமயம் இந்த விழாவை வரவேற்புரை கொடுத்தவர் அடிக்க ஒரு தடவை அவனுடைய கடிகாரத்தை பார்த்து மணி நகர்வதை பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது மகாராஷ்டிரா கவர்னர் திரு சி சுப்பிரமணியம் மேடைக்கு வந்து சொன்னார், நீங்கள் மனதிலே என்ன நினைத்து ஆரம்பிக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக இதை துவக்குகிறீர்களோ, யார் பலனடையப் போகிறார்களோ,
நீங்கள் தனிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்று செய்கின்ற தொழில், அது ராகு நேரமாகட்டும், எந்த நாளாகட்டும், எந்த நேரமாகட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் தொடங்குகின்ற தொழில், நீங்கள் தொடங்குகின்ற இந்த ப்ராஜெக்டுகள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி அந்த இன்டெக் 88 அவர் துவக்கி வைத்த நேரம் 11:25. நல்லா 10:30 to 12 இருக்கிறதாக உச்சகட்டமாக இருக்கிறது. அப்போ சொல்லிட்டாரு, இதையெல்லாம் நீங்கள் மனசில் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் எங்களுக்கு பக்குன்னு நடிக்க தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனால் அந்த 88லேருந்து இன்றைக்கி 2025 வரைக்கும் இருக்கிற வளர்ச்சி ஒடிஷா மட்டுமல்ல, கோவை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, பல நாடுகளிலே இருக்கின்ற இங்கு வருகின்ற அனைவரும் இதை பற்றி விமர்சித்து வருகிறார்கள். இந்த 88 முடிஞ்சு 2000 இந்த ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறது கொடிஷேகர் சொன்ன மாதிரி 150 நாள் நம்ம முடித்தோம். ஈவன் இந்த ஸ்ட்ரக்சர் போட்ட பெரியசாமி கூட இங்கே இருக்கார் இன்றைக்கி இந்த விழாவில். அந்த 150 நாளில் முடிச்சுட்டு லிம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எங்கள் பேர் எங்களுக்கு ஒரு விழாவை எடுத்து அந்த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் எங்களுக்கு கொடிஷியாவுக்கு அந்த இந்த நாள் இந்த கட்டடம் கட்டியிருக்காங்கன்னு எங்களுக்கு அதுக்கு இது கொடுத்தாங்க. அந்த சமயத்தில் நிறைய பேர் பொருளுதவி தேவை இருந்தது. அன்றைய தினத்திலே இந்த ஸ்ட்ரக்சரல் பண்ணவங்க, இதுக்காக உழைச்ச விஜயராஜா குரூப்பு, ஜெயகோபால், அந்த ஆர்கிடெக்டு, அவங்க எல்லாத்தையுமே நேரில் வச்சு அவங்க பேர் எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல சொல்லும்போது எங்களுக்கு 8 கோடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், பேங்க்கில் சொல்லிவிடுவாங்க, சாங்ஷன் லெட்டர் வரும். நிஜமாக நம்ம கைக்கு பணம் வர்றதுங்கிறது வர்றப்ப தான் வரும். ஆனால் இங்கே கட்டடத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் இன்டெக் 2000 ஜனவரி முதல் வெள்ளிக்கிழமை தொடங்குறதாக முதல்லையே அறிவிச்சிட்டோம். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் ஜெர்மன் காரில் ஏன்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார் அந்த இன்டெக் 2000. அவர் பார்த்துட்டு நாங்கள் கூப்பிட்டு பீங்கர் எக்ஸிபிட்டர் அவரை கூட்டிகிட்டு இதெல்லாம் காமிக்கும்போது சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்லியிருக்காரு, இவங்கனால இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே 1.5 மாதத்தில் இத்தனை வேலை இருக்குது, இவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் நவம்பர் 2 டிசம்பர் 1 பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி அவங்க ஒரு அபிப்பிராயப்படுறாங்க, இந்த டேட் தள்ளி வச்சுக்கலாமான்ட்டு. சரிணும், நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது எங்களுக்குள்ள ஒரு டார்கெட் இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே 2020 ஜனவரி முதல் வெள்ளிக்கிழமை இதே ஜெர்மன் சான்சலர் அவர் இதில் கலந்துட்டு அவர் தான் இதில் பங்கெடுத்துட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், இங்கே பெரிய அதிசயம் தான் நடக்குது இந்த இதில், நாங்கள் நினைக்கவே இல்லை 1.5 மாதத்துக்கு நீங்கள் இத்தனை வேலை பண்ணுவீங்கன்னு. அந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சிட்ருக்கீங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஒரு ஃபண்ட்ஸ் வேணும் போது அந்த இடைப்பட்ட காலம் சிப்பி வாங்குறதுக்கு ப்ரீகால் திரு விஜயமோகன் ப்ரீகால் குரூப் வனிதாமோகன் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டு அவர் ஒரு நல்ல தொகையை எங்களுக்கு கொடுத்து, நாதுங்க நம்ம பசியாக இருக்கும்போது சும்மா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு சாப்பாடு கொடுத்தாலே வயிறு நிறைஞ்சிடும். அந்த மாதிரி நாங்கள் ஒரு நிதி உதவி நிதின்னு கேட்டு, ஏன்னா எங்களை நம்பி எல்லாமே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, யாரும் எங்கள் கையில் கோடிக்கணக்கில் பணம் போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அவ்வளோ காசு வசதி இல்லை. இருந்தாலும் நாங்கள் கேட்டோன்னே ப்ரீகால் மேனேஜ்மெண்ட்டு அன்னைக்கு ஒரு நல்ல உதவி கொடுத்து எங்களுக்கு இது பண்ணாங்க. அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீகாலுக்கு ரொம்ப முக்கியமானவர்களுக்கு அந்த சமயத்தில் இது ஒரு பலர். ஏன்னா எங்களை 88லேருந்து அந்த 2000 வரைக்கும் இந்த கொடிஷியா மக்கள்
ஒடிஷாவில் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எந்த அளவு, அதாவது இதில் தன்னலம் கிடையாது, சுயநலம் கிடையாது, கருத்து பரிமாற்றம் இருக்குது. எந்த ஒரு டிசிஷன் வந்தாலும் ஏற்றுக்கிறோம், ஒரு கலந்துரையாடுறோம், ஒரு ஜாயிண்ட் எஃபெக்ட். இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த ஸ்தாபனம் உருவாச்சு. நீங்கள் கேட் என்ட்ரியிலே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது 2010 செம்மொழி மாநாடு நடந்தப்ப அக்டோபர் மாதம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்தப்போ முதல்ல அப்போ ஒரு அட்டையில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது ஒரு கல்லில் செதுக்கி இங்கே வைக்கணும், ஏன்னா பெர்மனண்ட்டாக இது இருக்கணும். திஸ் ஒர்க், திஸ் ஒடிஷா ட்ரான்ஸ்ஃபர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் என்னென்ன ஈவெண்ட் இங்கே நடந்தாலும் தட் ஷோஸ் இட் இஸ் எ டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கினோட ரிசல்ட், அதிலே சொல்லிடலாம், ரிசல்ட் ஆஃப் டீம் ஒர்க் அப்படிங்கிற இந்த சிம்பிள் அந்த கேட்டில் என்ட்ரி இருக்கும். அது இந்த காம்ப்ளெக்ஸ் தான் குறிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க். ஆனால் ஒரு டீமுங்கிறது ஃபார்ம் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதை வச்சிட்ருக்குங்கிறது, அதை கட்டுக்கோப்பாக வச்சிட்ருக்குங்கிறது எகைன் அந்த டீம் யார் லீட் பண்ணுறா, யார் யார் டீமில் இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, இத்தனையுமே அதில் கொண்டு வரும். இந்த சமயத்தில் இடைப்பட்ட காலங்களில் ஒடிஷா தன்னுடைய சிறு தொழில்கள் அப்போ இப்போ நீங்கள் ஒடிஷாவிலே பார்த்தீங்கன்னா 2 S இருக்கும், CODASSIA. 2 Sல ஸ்மால் ஸ்கேல், அதுக்காக தான் 2வது S. சப்சிக்வெண்ட்டாக இந்த விருத்தியை பார்த்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிறது இந்த ஸ்மால் ஸ்கேல், ஒடிஷா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் தான் அந்த ஸ்கேலுங்கிறது ரிமூவ் பண்ணிட்டு. அந்த சமயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தொழில் நடத்தல, பவர் இல்லை, அதுக்கு உண்டான இங்கே நிறைய தெர்மல் ஸ்டேஷனுக்கு கோல் வர்றதில்லை, பிகேன் வர்றதில்லை, மெட்டீரியல்ஸ் வர்றதில்லை. அப்போல்லாம் ரா மெட்டீரியல் சொசைட்டி எங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தது MP திரு ஜி வரதராஜ் அவர்கள். அப்போ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் PH எங்களுக்கு கிரவுண்டை மட்டும் கொடுக்கல, அவங்க டோட்டல், அதாவது உங்களுக்கு எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விதமாக உங்களுக்கு ஒரு மன கஷ்டமோ அல்லது மனத்தில் சோர்வுடையதோ, உங்களுக்கு எந்த இடத்துல என்ன உதவி வேண்டுமோ எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே எப்போ தோளோட தோல் நிற்பார். அந்த தோளுக்கு உதவியாக எங்களுக்கு கை கொடுத்தது CR சுவாமிநாதன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்கிறதுன்னா இது டெல்லியில் தான் போய் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம். ஆனால் டெல்லியில் நம்மளை போய் அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் திரு ஜி வரதராஜ். பீயிங் சிட்டிங் MPங்கிறதுனால அவரை எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஒடிஷாவிலேயும் ஒரு வரதராஜ், அங்கே வரதராஜ், 2 வரதராஜ். அந்த மினிஸ்டருக்கு முன்னால் செக்ரட்டரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு கார்டு கொடுத்தாரு, ஜீவன் அவனுக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த மினிஸ்டர் ஹிந்திக்காரர் இந்த 2 கார்டில் எந்த கார்டு வரதராஜ், எந்த வரதராஜ்னு ஒரு சரியாக தெரியும் தெரியல. இவர் நம்ம ஒடிஷா இவரை பார்த்துட்டு MP சாப் அப்படின்னு இவரை பார்த்து ஆரம்பித்தார். இவர் என்ன பண்ணார், உடனே அவர் விசிட்டிங் கார்டு எடுத்து நான் MP ஒரு கார்டை காட ஆரம்பித்தார். பக்கத்தில் இருக்கிற ஜீவி ஒரு தொடைய ஒரு கிண்டி நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அந்த அளவுக்கு ஜி வரதராஜோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் ஒடிஷா வளர்ச்சிக்கு எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும். இது மட்டும் இல்லாத ஒரு தடவை சில பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது அந்த சோர்வடைகிறதில்லை. ஏன்னா இந்த ஒடிஷா நூலுங்கிறது கோவை ஒடிஷாவில் எந்தெந்த சமயத்தில் என்னென்னு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கிறது எல்லாம் எழுதியிருக்கிறது. இது ஒடிஷாவுக்கு மட்டும் அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, எப்படி இது சால்வ் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் எந்த இடத்துல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த புத்தியை நம்ம கையாடலாம். அதுக்கு ஒரு சிறப்புத்தன்மையும் வேணும். அதில் ஒரு சின்ன இது சொன்னது நம்மளால் வின் பண்ண முடியாது. இப்போ பெருந்தலைவர் காமராஜ் இருக்கும் பொழுது அவரோட நெருங்கிய நண்பன் அவர் அட்மிஷன் சீசன். அப்போ போய் காமராஜர்கிட்ட இந்த மாதிரி
எனக்கு அவங்க பையனுக்கு வந்து இந்த காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்னு காமராஜர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த சீட்டு கேட்டவரும் நம்பிக்கைக்குரியவர், பண்பாக இருக்கிறவர், ஒரு பண்பான குடும்பம், நிச்சயமாக அந்த மாணவனுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் காமராஜர் மனதிலே எழுந்தது. அவர் உடனே செக்ரட்டரியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிரான்ச்சு சப்ஜெக்டில் அவருக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் வந்து ஒரு 5 minutes அவர் வந்து கொஞ்சம் 5 minutesல வந்துட்டு, சார் மொத்தமாக இவங்க கேட்குற பிரான்ச்சில் 25 சீட்டுலாம் இருக்குது, 25 ஃபில் ஆச்சு, இனி ஒன்றும் பாசிபிலிட்டி இல்லை சார்னு சொன்னார். இவர் வந்துட்டு எதனால் இல்லைன்னு சொல்கிறீங்க, திருப்பியும் 2 பெஞ்சு கிளாஸுக்கு போடணும். இல்லை சார் லேபு இருக்குது, அதில் அட் அ டைம் 25 பேர் தான் பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்போ காமராஜர் கேட்டார், ரைட்டு, அப்போ 25 பேர் கிளாஸுக்கு இருக்கும்போது லேபில் யார் இருக்கா? அப்போது ஒருத்தர் இல்லை சார், லேப் ஃப்ரீயாக இருக்கு. லேபில் வந்து 25 பேர் போனப்போ கிளாஸ் என்ன பண்ணுது? இல்லை சார் ஒன்றே இருக்காரு. உடனே காமராஜர் சொன்னார், 2 ஷிஃப்டாக மாற்றிட்டோம், ஸோ இன்னொரு 25 பேருக்கு நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமயோஜிதமாக அவர் எப்படி டீல் பண்ணாரா அந்த மாதிரி எங்களுக்கு பல சிக்கல்கள் இது மாதிரி வரும்போது நாங்கள் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ், பட் சொல்யூஷன்ஸ் எங்கேயும் இல்லை, நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த சொல்யூஷனுங்களை நாம் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும், எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது அங்கே லீடு பண்ணிட்டு இருக்கிற குரூப்பு, அந்த லீடராக இருக்கிறவருக்கு அவரோட புக்கு கோவை கொடிஷியா என்ற நினைவு அறைவுகள் இந்த அறைகளெல்லாம் இல்லாமல் என்றும் நெஞ்சிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு கூறி நன்றி.